வெண்டைக்காய் வச்சு இதுவரைக்கும் இப்படி சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஒரு தடவை செய்து பாருங்கள். நீ அடிக்கடி செய்வீங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா அலசி எடுத்து துணியில் துடைச்ச பிறகு இது மாதிரி பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு மிக்சிங் பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள், உப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி திக்காக பேஸ்ட்டாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கலந்து எடுத்த மிக்சிங்கை நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயில் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி கலந்துக்கங்க. இது மாதிரி ஸ்பூனால் இல்லை கைகளால் கூட கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதிலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதிக எண்ணெயில் பொரிக்க வேண்டியது இல்லைங்க. இது மாதிரி வானலில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதோ அதில் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே பொரித்து எடுத்த பிறகு இந்த எண்ணெயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் மீந்துது. அதிலே நம்ம அப்படியே தாளிச்சிக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் வதங்கினதும் இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளி அரைச்சி ஊற்றிக்கங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு மூடி வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். பச்சை வாசனெலாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர், கிரேவி எந்த அளவுக்கு தண்ணியாகவும் திக்காக வேணுமோ பார்த்து தண்ணீர் சேர்த்து கலந்துட்டு இதில் பொரிச்சு எடுத்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா முழுகிற அளவுக்கு கலந்து மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கம கமன் மணக்க வெண்டைக்காய் கறி ரெடி. சப்பாத்தி, பூரி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக